முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேடையில் இருக்கிறார் பார்க்குறோம். இன்னும் சில நொடிகளில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். எஸ், கேட்கலாம். மாண்புமிகு தளபதி அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக தேர்தல் அறிக்கையை தயார் செய்த தேர்தல் அறிக்கை தயார் குழு உறுப்பினர்களையும் தலைவர்களையும் தலைமை கழகத்தின் சார்பாக கௌரவிக்கின்ற வகையில் கழக தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து தலைமை கழகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வார். முதலில் குழுவினுடைய தலைவர் கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு, அடுத்து TKS இளங்கோவன், மாண்புமிகு கோவி செழியன், மாண்புமிகு PTR பழனிவேல் தியாகராயன், மாண்புமிகு TRB ராஜா, MM அப்துல்லா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் MP, டாக்டர் எழில் நாகநாதன், கார்த்திக் சிவசேனாதிபதி, தமிழரசி ரவிக்குமார், ஜி சந்தானம் IAS, திரு சுரேஷ் சம்பந்தம், இப்பொழுது தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வாசிப்பார்கள். பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன், பொருளாளர் சகோதரர் TR பாலு அவர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் அருமை தங்கை கனிமொழி, ராசா, திருச்சி சிவா, மூப்பே சாமிநாதன் மற்றும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு பாடுபட்டிருக்கக்கூடிய குழுவினர்கள், வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய கழக தோழர்கள், குறிப்பாக பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா, தமிழினத் தலைவர் கலைஞர் உருவாக்கி தந்த பாதையில் கொள்கை தடம் மாறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை பொறுப்பிலிருந்து வழிநடத்தி 6வது முறையாக கழகத்தை ஆட்சியில் அமர வச்சு திராவிட மாடல் என பெயரிட்டு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் நடைபெற வச்சு தமிழ்நாட்டை முதன்மை இடத்திற்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பெருமித உணர்வோடு 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தின் 17வது சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான எங்கள் வாக்குறுதியை நான் வெளியிடுகிறேன்.
நடைபெற இருக்கிற தேர்தலில் வெற்றி பெற்று 7வது முறையாக ஆட்சி அமைக்க இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த நம்பிக்கை கழகத்தினருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் எந்த மாநில அரசும் இந்த அளவுக்கு மாபெரும் சாதனைகளை நிகழ்த்தினதில்லை என்று பெருமையோடு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான சாதனை திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் உருவாக்கி கொடுத்துருக்குறோம். பல மேடைகளில் அந்த திட்டங்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்லியிருந்தாலும் ஒரு சின்ன ரீவைண்ட் மாதிரி தலைப்புச் செய்தியாக சில திட்டங்களின் பெயர்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, கலைஞர் கனவு இல்லம், தாய் மாணவர் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம் என ஒவ்வொரு துறை சார்பிலையும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை வளர்த்துருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்கவும் முடியல, மறைக்கவும் முடியல. நாட்டிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை சொல்லக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு இருக்குது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போதே 10 ஆண்டுகளுக்கான இலக்குகளை நிர்ணயித்து தான் இந்த பயணத்தை நாங்கள் தொடங்கணும். அதுக்கான தொலைநோக்கு திட்டங்களை எல்லாம் வகுத்தோம். ஒவ்வொரு தனி மனிதரும் பயனடைகிற திட்டங்களை உருவாக்கணும். கொடுத்த வாக்குறுதிப்படி 1,31,00,000 மகளிருக்கு 1000 ரூபாயை உரிமைத் தொகையாக கொடுக்க தொடங்கணும். தேர்தலை காரணம் காட்டி அதை தடுக்கலான்னு பாஜக நினைச்சது. ஆனால் அந்த சதியை முன்கூட்டியே உணர்ந்து 3000 ரூபாயையும் கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாயை 1,31,00,000 மகளிரோட வங்கி கணக்கில் பிப்ரவரி மாதத்தில் செலுத்தணும். அரசு ஊழியர்களோட 22 ஆண்டுகால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றி அரசு ஊழியர்களுடைய மனங்களை மகிழ வச்சோம். இப்படி ஒவ்வொரு சாதனையும் புள்ளி விவரத்தோடு என்னால் சொல்ல முடியும். தமிழ்நாட்டோட வளர்ச்சியை கெடுக்க நினைக்கிற கூட்டம்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்குது. அவங்களும் ஏராளமான பொய் செய்திகளை பரப்பி பார்த்தாங்க. அது எதுவுமே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடலை. இப்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட எண்ணம் என்னன்னா, திராவிட மாடல் கட்டமைச்சிருக்கக்கூடிய வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு தொடர்ந்து பயணிக்கணும். தமிழ்நாடு தலை நிமிர்ந்த தமிழ்நாடா, தலை சிறந்த தமிழ்நாடா எப்பவுமே இருக்கணும். தமிழ்நாட்டை காக்க, கல்வியையும் உட்கட்டமைப்பையும் வளர்க்க, சமூக நீதியை தழைக்க, இதுவரை அடைஞ்சிருக்கக்கூடிய முன்னேற்றத்தை பாதுகாக்க திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தொடரணும். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையணும். இதுதான் தமிழ்நாட்டு மக்களோட உறுதியான எண்ணம். சொன்னதை மட்டும் இல்லை, சொல்லாததையும் செஞ்சு காட்டின கடந்த 5 ஆண்டுகளோட திராவிட மாடல் சாதனைகளை விஞ்சக்கூடிய அளவுக்கு திராவிட மாடல் 2.0 இருக்குது. அதுக்கு அடித்தளமாக இருக்க போகிற தேர்தல் அறிக்கையை தான் இப்போது உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். எங்களுடைய கொள்கைகள், தொலைநோக்கு திட்டங்கள் மட்டுமில்லை, இதுக்காக அமைக்கப்பட்ட குழு தமிழ்நாடு முழுக்க
பல முறை பயணம் செஞ்சு மக்களுடைய கனவுகளையும் கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் கேட்டு இதை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்க தலைமையேற்று அந்த கடமையை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய கழக துணை பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும், துணை நின்று பணியாற்றியிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் திரு TKS இளங்கோவன், முனைவர் கோவி செழியன், முனைவர் PTR பழனிவேல் தியாகராஜன், முனைவர் TRV ராஜா, திரு MM அப்துல்லா, பேராசிரியர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன், மருத்துவர் எழில் நாகநாதன், திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி, திருமிகு தமிழரசி ரவிக்குமார், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு G சந்தானம், தொழில் முனைவோர் திரு சுரேஷ் சம்பந்தம் ஆகியோர் அடங்கிய குழுவுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்களை நம்புகிற மக்களுக்கு நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் எல்லோருடைய நம்பிக்கையை நாங்கள் நிச்சயம் காப்பாற்றுவோம்.